ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய கிச்சன் சிங்க் ஏரியா ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்துச்சு. இதை என்ன தான் க்ளீன் பண்ணாலும் திருப்பி 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இந்த ஒரு பாதிப்பை தான் அடைஞ்சிட்டு இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து விம் பார் யூஸ் பண்ணாலும் சரி, ஜெல்லு யூஸ் பண்ணாலும் சரி, எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு. பாத்திரம் கழுவி வைக்கிற கூடையிலேருந்து வடிகிற தண்ணி இந்த மாதிரி எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. எங்கள் ஏரியாவில் வந்து உப்பு தண்ணி அப்படிங்கிறதுனால அதிகமான உப்பு கரை வந்து படிஞ்சு இருந்தது. உப்பு கரை எடுக்கிற சொல்யூஷன் வாங்கி இதை வந்து ஊற வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நார்மல் சோப்பு போட்டு இதை ஓரளவுக்கு கிச்சன் ஸ்டீல் நார் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு நல்லா இது பண்ணிட்டேன், ஸ்க்ராட்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த உப்பு எடுக்கிற சொல்யூஷன் வந்து ஊற்றியாச்சு. எங்கெல்லாம் வந்து அதிகமான உப்பு கரை வந்து இருந்துச்சோ அங்கெல்லாம் வந்துட்டு இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். நம்ம இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரொம்ப நெடி ஏறும் இது வந்துட்டு, அதனால் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ், அதிகபட்சம் 20 மினிட்ஸ் வச்சுருந்தாலே போதும். அழகாக அந்த உப்பு கரை இதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் ஆகி வந்துடும். லேசாக ஒரு ஸ்க்ரப் பண்ணாலே போதும். நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். இது வந்து நான் கொஞ்சம் ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும்ன்றதுனால இந்த சொல்யூஷன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் வந்து சைடில் வந்து வேறு வேலை இருந்ததுனால அதை பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. நார்மலாக தண்ணி ஊற்றி எடுத்தாலே எல்லாமே க்ளீனாகி வந்துருச்சு. இதை இப்படியே விட்டுனா திருப்பி எனக்கு 20 days 14 டேஸில் எனக்கு அந்த மாதிரி திருப்பி உப்பு கரை வந்து ஃபார்ம் ஆகி வந்துடும். இந்த வேலையை வந்து திருப்பி நான் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரிக்கே தான் இருக்கும். 20 days ஒன்ஸ், ஒரு சில நேரம் 1 வீக்ஸ் 10 டேஸ்லேயே ரொம்ப அந்த இடம் ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் இந்த ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்திருந்தேன். 95 ருபீஸோ 100 ருபீஸோ இவ்வளோ தான் வந்துருந்துச்சு. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஏற்றது மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணியாச்சு. மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு சரி அதை ஸ்டிக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் பண்ணி ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு கரெக்டாக அந்த கட்டிங் எல்லாம் கார்னர் கட்டிங், ஏன்னா கரெக்டாக பார்த்து ஒட்டுங்க. கொஞ்சம் எக்ஸஸாக ஒட்டினீங்கன்னா கூட அது வந்து ஸ்டிக் ஆக மாட்டுது. அது கார்னர் வந்து ஃபஸ்ட்டு கார்னர் வந்து பிரிஞ்சிட்டே வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா டோட்டலாக அது ஃபுல்லாமே எடுத்துகிட்டு வர மணிக்கு ஆயிடுது. இது வந்து 1 டைம் யூஸ் தாங்க, ரீயூஸ் வந்து நம்ம பண்ண முடியாது. அதனால் ஒரு டைம் ஒட்டும் போதே கரெக்டாக ஒட்டுங்க. முடிஞ்சால் இன்னொருத்தவங்க ஹெல்ப்போடு ஒட்டுங்க. ஏன்னா இதில் வந்து பபிள்ஸ் வந்து கேப் உள்ளே விழுக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஈஸியாக அடுத்து பீலாகி வந்துடுது. அவ்வளோதான், அடுத்து அந்த ஸ்டிக்கரே வேஸ்ட் ஆயிரும். நான் வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டேன். அதனால் சரி இதை அப்படியே விட்டோன்னா தண்ணி பட்டு உள்ளே எல்லாமே பிரிஞ்சுட்டு வந்துடும். நான் அந்த இடத்த தொடச்சுமே ஒட்டிட்டு பார்த்தேன், அது எனக்கு வந்து ஸ்டிக் ஆகவே இல்லை. அந்த இடத்துல துணியெல்லாம் வச்சு தொடச்சுன்னு தான் பார்த்தேன், அது ஸ்டிக் ஆகலை எனக்கு. அதனால தான் நான் சரி சிஸ்ஸர் வச்சுட்டு அந்த கார்னர் ஃபுல்லாமே நம்ம கட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா இப்போ நம்ம கட் பண்ணாமல் விட்டுட்டு அடுத்து எனக்கு கரெக்டாக 1 வீக் கூட இருக்காது, இதுவுமே பீல் ஆகிட்டு வந்துடும் இல்லைங்களா. அதனால் அந்த கார்னரை ஃபுல்லாக நான் லைட்டாக ஒரு ½ இன்ச் கூட இல்லை, அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு, கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்க்குறதுக்கு ஏதோ புதுசாக அந்த இடத்த டைல்ஸ் பண்ணது மாதிரிக்கே தான் இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு, லுக்குமே மாசாக இருந்துச்சு. நான் இவ்வளோ அழகாக வரும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கல. நான் ஏதோ சரி நார்மல் ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரிக்கே தெரியும் அப்படின்னு தான் நினச்சேன். பார்த்தா அது நேரில் இப்போ ஃபோனில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, நேரில் உண்மையாகவே டைல்ஸ் மாதிரி இருந்துச்சு, புது தர மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் நார்மலாக இதுக்கு மேலே எப்போயுமே பாத்திரக்கூடை வச்சுக்கிறலாம் அப்படின்ட்டு பாத்திரக்கூடையுமே நான் ஒரு கழுவு வந்து பாத்திரம்லாம் இருந்துச்சு, அந்த செட்டை ஃபுல்லாக கழுவியும் எடுத்துட்டேன். தண்ணி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கீழே வடிஞ்சு வர மணிக்கு தான் வந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.